சுகாதார ஆய்வாளர்கள் கூட்டுறவு உதவியாளர் பணிக்கான போட்டித் தேர்வில் வெற்றி பெற்ற 4010 பேருக்கு பணி நியமன ஆணை வழங்க வேண்டும்னு தமிழக அரசை பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியிருக்காரு. இது தொடர்பா அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில, தமிழ்நாடு அரசின் மருத்துவ பணியாளர்கள் தேர்வு வாரியத்தின் சார்பில் 1429 சுகாதார ஆய்வாளர்களை தேர்வு செய்வதற்காக நடத்தப்பட்ட போட்டித் தேர்வின் முடிவுகள் வெளியிடப்பட்டும் கூட அவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்க மறுப்பது நியாயமல்லன்னும் அவர் கூறியிருந்தார். கூட்டுறவுத்துறையில உதவியாளர்கள் மற்றும் இளநிலை உதவியாளர்கள் 2581 பேரை தேர்ந்தெடுப்பதற்கான போட்டித் தேர்வுகள் நடத்தப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் பட்டியல் இதுவரை வெளியிடப்படவில்லைனும் அவர் சுட்டிக்காட்டியிருக்காரு. நீதிமன்ற வழக்குகளை காரணம் காட்டி அவர்களுக்கு கைக்கு கிடைத்ததை வாய்க்கு கிடைக்காமல் செய்துவிடக்கூடாது. தமிழக அரசு உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி சுகாதார ஆய்வாளர்கள், கூட்டுறவுத்துறை உதவியாளர்கள் பணிக்கு தகுதியானவர்களை நியமிக்க விதிக்கப்பட்டுள்ள தடைகளை நீக்க வேண்டும்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. 1429 சுகாதார ஆய்வாளர்கள், 2581 கூட்டுறவுத்துறை உதவியாளர்கள் மற்றும் இளநிலை உதவியாளர்கள் என 4010 பேருக்கும் உடனடியாக பணி நியமன ஆணைகளை அரசு வழங்க வேண்டும்னு அன்புமணி வலியுறுத்தியிருக்காரு.